பைப் கிளீனர் வச்சு இந்த டப்பாவில் நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த டப்பா. அந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி பைப் கிளீனரை ரெண்டாக வெட்டிட்டு அதில் பாதியாக மடக்கி கம் வச்சு இங்கேயும் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுடும் டைட்டாக. இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட் இப்படி வரும். இதுக்கு கீழே ஒரு அட்டையை கொடுத்துட்டு மேலே இந்த ஃப்ளோரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை ரவுண்டாக கட் பண்ணி இது உள்ளே வச்சுட்டு இது உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த பூவெல்லாம் சொருகிறதுக்கு இந்த ஃபோமில் நிற்கும் அது. அதனால இந்த ஃபோமில் வச்சு ரெடி பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் டேப் எடுத்து இந்த க்ரீன் கலர் பைப் கிளீனர் எடுத்து இதை வந்து ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் மொத்தமான குச்சி வச்சு எவ்வளோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து இதுவாக சுற்றிட்டு எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து ஒரு கம்பி இது மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் அப்படியே அந்த ஃபுல் ரவுண்டு மேலேயே வச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு புல்லு மாதிரி ஒரு இதில் ஃபார்ம் ஆகிடும். இது கீழே வந்து இந்த இது நிற்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து இந்த க்ரீன் டேப் போட்டு வச்சிங்கன்னா அந்த பூக்கள்லாம் வந்து எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உயரமா பண்ணலாம், குட்டையா பண்ணலாம், இப்படி கிராஸ்ல பண்ணலாம், பச்சா பண்ணிக்கலாம், எப்படி வேணா இதை வந்து பண்ணலாம். இது எப்படி பண்றதுன்றது ஒரு 2 பைப் கிளீனர் எடுத்து 4 பாகமா கட் பண்ணி இதை வந்து மடக்கிக்கணும். மடக்கிட்டு 3 வச்சு 6 பெட்டல் வந்து அழகா இருக்கும். இதை வந்து இப்படி வச்சுட்டு நல்லா இதை வச்சு இதில் ஃபுல்லாக இப்படி மடக்கிடணும். மடக்கிட்டா அந்த பெட்டல்ஸ் வந்து அப்படியே இதில் நிற்கும். இதை வந்து இப்படி நீட்டி விட்டுட்டு 1 2 3 4 5 6 அப்படி வச்சுட்டாக்கா இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு நடுமத்தில் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி வரணும் அப்படி வரும். இப்படி மடக்கி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா இது ஒரு பெட்டல். அது மாதிரி இதே மாதிரி அப்படியே அமுக்கி கட்டை விரல் வச்சு அமுக்கி ட்விஸ்ட் கொடுத்தா ஒரு பெட்டல். இது அமுக்கி ட்விஸ்ட் கொடுத்தா ஒரு பெட்டல். இது ஃபினிஷிங்கில் வந்து அந்த பெட்டல்ஸ் இந்த மாதிரி வரும். இதை ஃபினிஷ் பண்ண உடனே இது இந்த மாதிரி பூ வந்துடும். இது நடுமத்தில் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் மகரந்தம் வைக்கலாம், இல்லை இந்த பூவிலேயே ஒரு பட்டு மாதிரி வைக்கலாம். அந்த பட்டு எப்படி வைக்கிறதுனா ஒரு டூத் பிக் வச்சுட்டு அந்த டூத் பிக்கில் அந்த முனையில் இப்படி வச்சுட்டு ஒரு பண்ணி ட்விஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு பட்டு மாதிரி வந்துடும் அந்த பூக்கு. இந்த பூவை வந்து பெவிகால் அல்லது ப்ளூ இதில் வேணால் தடவி இந்த இது உள்ளே வச்சுட்டு இந்த கம் இதில் வச்சுட்டோம்னா இது வந்து இந்த பட்டு மாதிரி இந்த பூவில் வந்திருக்கிற அந்த இது நேச்சுரல் அதனுடைய கலர்லேயே இருக்கிற அந்த மகந்தரமா இந்த மாதிரி இதை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேப்பு தெரியாத இருக்கிறதுக்கு இந்த க்ரீன் டேப் சுற்றி இதை பண்ணிட்டோம்னா இந்த க்ரீன் டேப்பு வந்து இது மாதிரி ஃப்ளவரோட ஸ்டெம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் வேணால் எத்தனை பூ வேணாலும் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி டப்பாக்கள்லாம் அரேஞ்ச் பண்ணால் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. பட் வந்து எப்போதுமே வாடாத இருக்கிற மாதிரியான ஒரு பூக்களை வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.